கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் ஆயுள். ஹாய், வணக்கம். தனுஷ் பிரியான், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? லவர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, ரைட். நாங்கள் எங்களை தெரியும், அடிக்கடி கண்டிருக்கிறீங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரிலேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின சார்பாகவும் இனிய காதலிப்பின வாழ்த்துக்கள். நன்றி. இதை வந்து நான் யார் அனுப்பினது கேட்க இயலாது, அப்படித்தானே? ஆனா நீங்க உடனே சொல்றீங்க ஹஸ்பண்ட் சுதன் அனுப்பியிருப்பாரு. ஆனா அதையும் தாண்டி வேற ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. காதல தினத்துக்கு காதலன் மட்டும் இல்லாட்டி கணவன் மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை தானே? ஒரு யார் உங்களை அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்க கொடுக்கலாம். அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், வேற சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவரை தான் இருக்கும். அவர் அனுப்பி போட்டு வீடியோல காட்ட சொல்லுவாரா? இல்லையே. எந்த ஐட்டம் பொம்மை அவர்கிட்ட மட்டுமா கட்டினீங்க? ஓகே, ரைட். ஃபர்ஸ்டா வந்து உங்களோட இந்த 2025ஆம் ஆண்டு காதல தினத்தை வாழ்த்தி உங்களுக்காக நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூடிய அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். கணவன் சுதனை மட்டும் சொல்லியிருக்கீங்க, வேற யாரும் அனுப்புறதுக்கு சான்ஸ் இல்லையா? அவன் அக்கா, என்ன பேர் அவங்களுக்கு? விஜி மச்சால். அவங்களும் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்லை, அப்ப அவர் தான். உறுதியா சொல்றீங்க. ரைட். நீங்க கேட்ட மாதிரியே ஆசைப்பட்டபடியே ஒரு பெரிய, நாளைக்கு அனுப்பினவங்களை விட பெரிய சைஸ்ல வந்து ஒரு அழகான டெடிபியர் ஒன்று வந்திருக்கு. டெடிபியரை தர்றதுக்கு முதல்ல அதுக்கு அடுத்ததா வாழ்த்தி ஒரு அழகான பொக்கே ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ரோஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சின்ன டெடிபியரும் வச்சு ஐ லவ் யூ அண்டு போட்டு ஒரு அழகான பொக்கே ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஓப்பன் பண்ணி பாருங்க, பிடிச்சிருக்காங்க. கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணி இழுங்க. காட்டுங்க அவர்கிட்ட. ரைட். ஓகே, பிடிச்சிருக்கா? ஒரு அழகான பொக்கையை வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ரோஸ் செடி எல்லாம் வச்சு. நான் இனியும் போய் சொல்லலாது. சரியா? சரி. ஹஸ்பண்ட் அனுப்பியிருப்பாரா இல்லாட்டி மச்சி அனுப்பியிருப்பாவா? இல்ல, ஒருத்தங்க தான். ஹஸ்பண்ட் தான். இல்லையே, மச்சி தானே அனுப்பியிருக்கிறாங்க. விஜய் மச்சின்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப இப்ப மச்சி கோவிக்க போறாங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு? கோவிக்க மாட்டாங்க. ஓகே, அப்ப கணவரை விட மச்சியோட நல்ல ஐக்கியம் ஆயிட்டீங்க, அப்படியா? உறுதியா சொல்றீங்க அவங்க கோவிக்க மாட்டேன்னு? நான் சும்மா சொன்னேன். இதை வந்து உங்களோட யாரோ ஒரு நெருங்கின ஒரு நல்ல அன்பு உள்ளம், உங்கள நல்ல ஒரு அன்பு வச்சவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, பார்ப்போம். அடுத்ததா ஒரு பெரிய டெடி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். வாங்குங்க பெரிய டெடி. இதை வந்து அம்மா கேட்டாங்க, இந்த டெடிபியரை வந்து என்னண்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போக போறீங்கன்னு கேட்டாங்க. என்னட்டு கொண்டு போக போறீங்க? அப்ப அனுப்பினவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அதால வந்து இதை கட்டாயம் கொண்டு போவீங்க, அப்படித்தானே? ரைட். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு வித்தியாசமான முறையில வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையில அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் உங்களுக்கு. அந்த கிஃப்டை வந்து நாங்க கவர் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். அந்த கிஃப்டை வந்து நீங்களே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வச்சிருக்கிற லவ், உங்க மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு, அது வந்து வெளிப்படையா தெரியும். ஓகே, அதை ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப டெடிய பக்கத்துல வைங்க. அப்படி சரி, பார்ப்போம். இந்த கிஃப்டையும் ஓபன் பண்ணி நீங்க வீடியோவா எடுக்கிறீங்களா? அப்புறம் கொண்டு விடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க. ரைட், எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கள். என்னது
தனியாக வச்சு பார்க்காம திருப்புங்க. யார்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கு. ஆஹா, ஐ லவ் யூ மை பொண்டாட்டி என்று போட்டு உங்களோட ஃபோட்டோவும் அவங்க வந்து உங்களோட மடியில் சாஞ்சிருக்கிற ஃபோட்டோவும் ஒரு என்ன பெயிண்டிங்னு விளங்குது? அது கலர் பெயிண்ட் இல்லை, ஆயில் பெயிண்டில் உங்களுக்காக டிசைன் பண்ணி அழகா ஃப்ரேம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க உங்களோட அன்பு கணவன் சுதன். ஹாப்பியா? எல்லா இடமும் பொம்மை தேடி தெரிஞ்சிங்களா? அவங்க ஒரு இடம் தேட வேண்டாம், இந்த பெரிய பொம்மையே அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், என்ன சொல்ல போறீங்க அன்பு கணவனுக்கு? நல்ல படம். அவங்க பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி அவங்களே எல்லாம் செஞ்சு அனுப்பினாங்க. அப்ப இதுல இந்த படத்திலையும் இந்த ஃப்ரேம்லயுமே விளங்குதானே எப்படி லவ் உங்களை வச்சிருக்காங்க அவங்க. நல்ல இதா இருக்கு இந்த படம். ரைட், என்ன சொல்ல போறீங்க? நேரே நிக்கிறாங்க லைன்ல. லவ் யூ. ஓகே, இதே மாதிரி சந்தோஷமா மென்மேலும் காலம் நீங்கள் இப்படியே ஜோடிகளாக பல செல்வங்களையும் பெற்று, குழந்தை செல்வங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ வேணும் என்று வாழ்த்தி, நிச்சயமாக நான் அடுத்த வருஷம் உங்களை தேடி இங்க வரக்கூடாது காதலர் தினத்துக்கு. ரைட், அதுதான் நிச்சயமாக நான் வர மாட்டேன். அடுத்த வருஷம் பிரான்ஸ்ல வந்து 2 பேரும் சேர்ந்து காதல் ஜோடிகளாக 2026ஆம் ஆண்டு காதலர் தினத்தை வந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.